ஒரு வழியா லோக்கி அண்ட் அவுரா கம்ஸ் வித் பேங்கர். ஸோ அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் நேற்று ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இது எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்ற ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்துட்டு ஒரு மாதிரி செட்டிலாக இருந்துச்சு. ஸோ அதான் வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் அவருடைய முந்தைய ட்ரைலர்ஸ் லியோ, விக்ரம் இல்லை வந்துட்டு மாநகரம் இந்த மாதிரிலாம் என்ன வந்துட்டு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும். லைக் இது எப்படி இருக்க போகுது தேட்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இது அது இல்லாமல் நீங்கள் தேட்டர்ஸில் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே பெருசாக ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர்லேயே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. லைக் வந்து அனிருத்தோட சாங் ஒரு சைட் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இங்கே ட்ரைலர் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரையும் வந்துட்டு நான் இதுதான் ப்ளே பண்ணுறேன், நான் தான் வில்லன், நான் தான் சைட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. ஒவ்வொரு ஃபேஸ் கட் மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் இவங்கவங்க இப்படி இப்படி இருக்காங்க படத்தில் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேரக்டர் அப்படி ஒரு அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக சொன்னால் ரஜினி அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பேசுகிற அந்த ஒரு டைலாக், நான் ஃப்ரெண்ட்ஷிப்காகனா இறங்கி செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைலாக் வரும். ஸோ அது மட்டும் தான் ஒரு தின்ல என்ன சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்வியஸாக அவங்களுடைய அந்த பெஞ்ச் மார்க்ன்றது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஆமீர் கானை காமிக்கும்போது அண்ட் நாகார்ஜுனாவை காமிக்கும்போது முக்கியமாக இந்த 2 கேரக்டர்ஸும் வந்து ஒரு மாதிரி தனியாக தெரியுது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு ஒயிட் ஷேடு ஒரு பிளாக் ஷேடு அப்படின்ற மாதிரி காமிக்க ச்சே சூப்பராக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இதை தவிர அந்த ஒரு மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஒர்க்லாம் அது ஒரு மாதிரி ரெட்டிஷாக தலைவன் லோக்கிக்கான ஒரு ஸ்டைலில் இருந்தது. அண்ட் இதை தவிர லைக் அனிருத் மட்டும் எதுக்குடா கடைசி வரைக்கும் தனியாகவே பாடிக்கிட்டு இருக்காரு, அவரையும் வந்துட்டு கொஞ்சம் ட்ரைலர் கூட மேட்ச் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் வந்து அது ஒட்டலை பெருசாக, ஏன்னு தெரியல எனக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லர் அப் டு தி மார்க் டு தி லோகேஷ் கனகராஜ் ப்ரீவியஸ் மூவிஸ் லெவல்ஸா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. இதில் பெருசாக ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து ஸ்க்ரீன் பிளேக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரில். ஸோ அதனால் போயிட்டு தேட்டர்ஸில் பாருங்கள் முடிஞ்ச August 14. ஸோ அவ்வளோதான். பாய்.